சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று தேமுதிக தரப்பில் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படுவது குறித்து இபிஎஸ்-இடம் கேள்வி கேட்கப்பட்டதற்கு அவர் அதற்கான பதிலை தெளிவாக கூறாத நிலையில் தற்பொழுது தேமுதிக தரப்பில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், இந்த கருத்தை எந்த பின்னணியில் தேமுதிக தெரிவித்துள்ளது? தேமுதிக அதிமுக தேர்தல் கூட்டணி உடன்படிக்கையில் எந்த விதமான கையெழுத்தும் இடவில்லை, வாய்மொழியாகத்தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்ற அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து இருந்தது. அதன் அடிப்படையில் சற்று முன்னர் பிரேமலதா விஜயகாந்திடம் கேட்கப்பட்டது, எடப்பாடியினுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு இல்லையா என்று கேட்டதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் கோபத்துடன் அமைதியாக கடந்து சென்றார். அவர் வீட்டிற்கு சென்ற சில நிமிடங்களில் சற்று ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகு தற்போது ட்விட்டர் பக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் என்ற அவருடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிவு என்பது சத்தியம் நமதே நாளை நமதே என்ற ஒரு வாக்கியம் இடம்பெற்றிருப்பது என்பது சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்ற ஒரு 2 வரிகளில் தன்னுடைய பதிலாக பிரேமலதா குறிப்பிட்டிருப்பதாகவே தெரிய வருகிறது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணி ஒன்றாக பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்றால் வேறு பக்கம் அவர்கள் செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுமா என்ற பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. எனவே பிரேமலதாவினுடைய அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இன்னும் சில நாட்களில் அவர் அதை தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று தன்னுடைய கட்சி ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்காமல் கேப்டன் விஜயகாந்த் என்கிற அந்த எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதாகவும் மாறி இருக்கிறது. அபிநயா. செல்வகுமார், திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நாங்களா அப்படி கூறினோம் ராஜ்யசபா சீட் குறித்து என்ற வகையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் எது உண்மையோ அது வெல்லும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார்கள் தேமுதிக தரப்பில் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது எடப்பாடி பழனிசாமி பேசியது நாங்கள் கையெழுத்திட்டோமா, எந்த இடத்திலாவது இதற்கான இது இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பினார். ஆனால் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கார்டுல ஏற்கனவே கடந்த மாதம் பிரேமலதா தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், தேர்தலில் நாங்கள் உடன்பாடு செய்திருக்கிறோம், அதற்காக கையெழுத்திட்டிருக்கிறோம், யார் ராஜ்யசபா உறுப்பினர் என்பது விரைவில் அந்த நேரம் வரும்போது தெரியப்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்ததையும் எழுப்பியிருக்கிறார். எனவே அன்று பேசிய வார்த்தையை இன்றைக்கு அவர் காப்பாற்றவில்லை என்கிற துணியில் தான் உண்மை வெல்லும் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்கிற துணியில் அவர் பிரேமலதா விஜயகாந்த் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருப்பதும் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அந்த ஒப்பந்தம் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போது அந்த ஒப்பந்தத்தில் ராஜ்யசபா சீட் குறித்து எழுத்துப்பூர்வமாக எந்த இடத்திலும் ராஜ்யசபா என்று குறிப்பிடப்படவில்லை. 5 மாநிலங்களவை தொகுதிக்கான 5 மக்களவை தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு அதில் கையெழுத்திட்டார்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ராஜ்யசபா கொடுப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த இடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் டெல்லிக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் இருந்த சூழலில் அவருடைய தம்பி சுதீஷ் தான் உறுப்பினராக செல்ல போகிறார் என்றும் பெரிதாக பேசப்பட்டது. போன நிர்வாகி ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தேமுதிக தரப்பில் நேரில் சென்று பேசியதாக இருந்தார். ராஜ்யசபா இடம் உங்களுக்கு நிச்சயமாக தரப்படும் என்று ஒரு மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் எங்களிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே அது உறுதியாகிவிட்டது என்ற ஒரு நம்பிக்கையோடு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் திருமதி பிரேமலதாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது, ராஜ்யசபா கொடுப்பார்களா, யார் ராஜ்யசபா உறுப்பினர் என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது நிச்சயமாக எங்களுக்கு தருவார்கள், தெரிவிப்போம், நாங்கள் கையெழுத்திட்டோம் என்றார்கள். ஆனால் கையெழுத்திட்டதாக எந்த இடத்திலும் அதற்கான ஒரு சாட்சியே கிடையாது. அந்த ஒரு கையெழுத்திட்ட படிவம் எந்த இடங்களிலும், அந்த உடன்படிக்கை எந்த இடங்களிலும் செய்தியாகவோ வெளியாகவில்லை, அது இதுவரையிலும் வெளிவரவில்லை. எனவே உண்மையிலேயே கையெழுத்திடப்பட்டதா அல்லது வாய்மொழி உத்தரவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாரா என்பது திருமதி பிரேமலதாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம்.
தேமுதிக கட்சிக்கு மாநிலங்களவை இடம் அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட்டதாக தேமுதிக தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான ஒரு மறுப்பை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதற்கான பதிலை தற்போது தேமுதிக மறைமுகமாக தெரிவித்திருக்கிறது என்றே சொல்லலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.